ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா ஸ்டடி சர்க்கிள். ஏப்ரல் 16 to 18 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். தினம் ஒரு திருக்குறள். பொறையுடைமை என்ற அதிகாரத்திலிருந்து ஒரு திருக்குறள் பார்க்கலாம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இதோட பொருள், தன்னை தோண்டுபவரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்பவரை பொறுப்பது தலைச்சிறந்தது. டுடே ஹெட்லைன்ஸ் பார்க்கலாம். வந்தே பாரத், இஸ்ரோ சக்ஸஸ்ஃபுல்லி டெஸ்ட் ராக்கெட் இன்ஜின், ஜீலம் ரிவர், அரங்கநாதன் லிட்ரரி அவார்ட் 2024, போஸ்டல் ஓட்ஸ், சந்திராயன் ப்ராஜெக்ட். ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். வந்தே பாரத். நம்ம இந்தியாவோட ஃபஸ்ட்டு ட்ரெயின் எப்போனா 1853. எங்கேருந்து எங்கே வரைக்கும்னா மும்பை டு தானே 34 கிலோமீட்டர் வரைக்கும். ப்ரெசண்ட்டாக 19 ரயில்வே ஜோன்ஸ் இருக்குது. வந்தே பாரத் ட்ரெயின் இது பர் ஹவருக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடியது. இது ஃபுல்லி மேட் இன் இந்தியா. இது 2018 ட்ரெயின் 18ன்ற பேரில் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே 2019 தான் வந்தே பாரத்னு சொல்லி நேம் சேஞ்ச் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் நியூ டெல்லி டு வாரணாசி. ஃபஸ்ட்டு சதர்ன் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் எதுனா சென்னை டு மைசூர். அதே நம்ம தமிழ்நாட்டில் சென்னை டு கோவை. இது 13th வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ். ஃபஸ்ட்டு உமன் லோகோ பைலட் யாருன்னா சுரேகா யாதவ். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ராக்கெட் என்ஜினின் இலகுரக கட்டமைப்பு வெற்றிகரமாக பரிசோதித்தது இஸ்ரோ. ராக்கெட் என்ஜினில் உந்து விசைக்கு பயன்படுத்தப்படும் கட்டமைப்பை மிகவும் இலகுவான எடையில் உருவாக்கி வெற்றிகரமாக பரிசோதித்துள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இஸ்ரோ பற்றின அடிஷ்னல் நியூஸ் பார்க்கலாம். இஸ்ரோவோட ஃபுல் ஃபார்ம் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1969. 1972 தான் டிபார்ட்மெண்ட் க்ரியேட் பண்ணாங்க. இஸ்ரோவோட ஃபஸ்ட்டு சேட்டிலைட் எதுனா ஆரியபட்டா. இது எப்போனா 1975. இது சோவியத்தோட காஸ்மோஸ் 3M ராக்கெட் மூலிமா அனுப்பியிருக்கோம். எங்கேருந்துனா ரஷ்யா, பைக்கனூர். இஸ்ரோவோட ஃபஸ்ட்டு ஹெட் யாருன்னா விக்ரம் சாராபாய். இவர் தான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம்னு சொல்கிறோம். இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்கிற ஹெட்டு யாருன்னா சோம்நாத். இவர் 10வது ஹெட்டு. இஸ்ரோவோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னா பெங்களூர். நம்ம சேட்டிலைட்டில் எங்கேருந்து லான்ச் பண்ணுறோன்னா ஸ்ரீஹரிகோட்டா, அதாவது சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர். அங்கே இருக்க லேக் புலிக்கட் லேக். அது தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் பிட்வீனில் இருக்குது. அதே கேரளாவில் திருவனந்தபுரம். அங்கே என்ன இருக்குன்னா விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர். நெக்ஸ்ட் மங்கள்யான். இது மார்ஸ் மிஷனை ஆய்வு செய்கிறதுக்காக அனுப்புனது தான். எப்போனா 2014. நெக்ஸ்ட் SSLV, PSLV, GSLV அப்ரிவேஷன் பார்க்கலாம். SSLV ஸ்மால் சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கிள். இது பிலோ 500 kgக்குள்ளே இருக்க சேட்டிலைட் தான் எடுத்து செல்லும். நெக்ஸ்ட் PSLV போலார் சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கிள். இது 1750 kgக்குள்ளே இருக்க சேட்டிலைட் தான் எடுத்து செல்லும். நெக்ஸ்ட் GSLV ஜியோ சிங்க்ரனைஸ் சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கிள். இது பிலோ 4000 kgக்குள்ளே இருக்க சேட்டிலைட் தான் எடுத்து செல்லும். அதே நம்ம தமிழ்நாட்டில் திருநெல்வேலி எங்கன்னா குலசேகரப்பட்டினம், அங்கேருந்து SSLV, அதாவது பிலோ 500 kgக்குள்ளே இருக்க சேட்டிலைட்டில் எடுத்து செல்லக்கூடிய இடம் இருக்குது. அங்கே இருக்க மலை மகேந்திரகிரி. அது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். நெக்ஸ்ட்டு சந்திராயன் 1. இது மூன் மிஷன். இது அக்டோபர் 22, 2018 தான் அனுப்பணும். என்ன ராக்கெட் நேம்னா PSLV C11. இதோட ஹெட் யாருன்னா மயில்சாமி அண்ணாதுரை. இவர் தான் மூன் மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறோம். செகண்ட் சந்திராயன் 2. இது 22 ஜூலை 2019 லான்ச் பண்ணோம். என்ன ராக்கெட்னா அந்த ராக்கெட் நேம் என்னன்னா GSLV LVM-3. இதோட ஹெட் யாருன்னா வனிதா முத்தையா.
இதில் வந்து லான்ச் ஆர்பிட் ஏ லேண்டர் ரோவர். ஆர்பிட்டோட ஆயுட்காலம் வந்து 7 இயர்ஸ். லேண்டரோட நேம் வந்து விக்ரம். விக்ரம்னா ஆற்றல். ரோவர் நேம் என்னென்னா பிரக்யான். பிரக்யான்னா ஞானம் பொருள். நெக்ஸ்ட் வந்து சந்திராயன் 3. இது வந்து மூனோட சவுத் போல ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக தான் அனுப்பணும். எப்போன்னா 14th ஜூலை 2023. இதோட ஹெட் யாருன்னா வீரமுத்துவேல். இதோட ராக்கெட் நேம் என்னென்னா GSLV LVM-3 Mark 4. இதோட வெயிட் எவ்வளோன்னா 3900 கிலோகிராம். இதில் வந்து சந்திராயன் 2லேயே ஆர்பிட் அனுப்பணும். அதோட ஆயுட்காலம் வந்து 7 இயர்ஸ்னு சொன்னோம். அதனால் சந்திராயன் 3ல் வந்து லேண்டர் ரோவர் மட்டும் அனுப்பணும். லேண்டர் நேம் வந்து விக்ரம், ரோவர் நேம் வந்து பிரக்யான். இதோட வேலிடிட்டி டேஸ் வந்து 14 டேஸ். இந்த ரோவர்லேயே வந்து 2 இருக்குது, APXS LIBS. இந்த APXSோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஆல்பா பார்ட்டிக்கல் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோமென்டர். இது வந்து மணல் ஆராய்ச்சி செய்கிறதுக்காக. LIBSனா லேசர் இண்டஸ்டு பிரேக்டவுன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப். இது வந்து 10 சென்டிமீட்டர் பாறைகளை துளைத்து ஆராய்ச்சி செய்கிறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து ஆதித்ய L1. இது வந்து சூரியனை ஆய்வு செய்வதற்காக அனுப்பியிருக்கோம். இது வந்து அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் சன் ரிசர்ச் செய்யறதுக்காக அனுப்பியிருக்கோம். L1னா லெக்ராஞ்சியன் புள்ளி. இதோட ராக்கெட் நேம் என்னென்னா PSLV C57. இதோட வெயிட் எவ்வளோன்னா 1475 கிலோகிராம். இதோட ஹெட் யாருன்னா நிகர் சாஜி. சூரியனை ஆய்வு செய்கிறதுக்காக அனுப்பின கண்ட்ரியில் இந்தியா வந்து 5th கண்ட்ரியை அனுப்பியிருக்கு. நெக்ஸ்ட் அடிஷ்னல் அப்ரிவேஷன் பார்க்கலாம். LVMனா லாஜிக்கல் வால்யூம் மேனேஜ்மெண்ட். ASLVனா ஆக்மெண்டட் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். மிசைல் மேன் ஆஃப் இந்தியான்னு யாரை சொல்கிறேன்னா டாக்டர் APJ அப்துல் கலாம். நெக்ஸ்ட் வந்து 1969ஓட அடிஷ்னல் நியூஸ் பார்க்கலாம். மெட்ராஸ் என்ற ஸ்டேட்டை வந்து சென்னைன்னு சொல்லி நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. மெட்ராஸ் என்ற ஸ்டேட்டை வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. யாருன்னா CN அண்ணாதுரை. நெக்ஸ்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி 1969 இதயதுல்லா இருந்திருக்காரு. அவர் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. அப்போது ஏன்னா பிரசிடெண்ட் போஸ்ட்டும் வைஸ் பிரசிடெண்ட் போஸ்ட்டும் காலியாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து தாராப்பூர் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எங்கன்னா மும்பை. 14 பேங்க் வந்து நேஷ்னலைஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் ஜம்மு காஷ்மீர் ஜீலம் ரிவர் வந்து சிந்து நதியோட துணையார் தான். இப்போ சிந்து நதியை பற்றின அடிஷ்னல் நியூஸ் பார்க்கலாம். சிந்து நதி எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா கைலாஸ் மலைத்தொடருக்கு, அதாவது வடக்கு பக்கம் மானசரோவர் ஏரிக்கு பக்கம் உற்பத்தி ஆகுது. அங்கே வந்து உற்பத்தியாகி லடாக் மற்றும் ஜாஸ்கர் மலைத்தொடர் வழியாக ஒரு குறுகிய மலை இடுக்கை உருவாக்கி ஜம்மு காஷ்மீர் வழியாக பாஞ்சி அதுக்கு பக்கம் தென்பக்கமாக பாகிஸ்தான் சில்லார் பகுதியாக நுழைஞ்சி அரபிக்கடலில் கலந்துருது. சிந்துவோட துணையாறு பார்க்கலாம். ஜீலம், சினாப், ராவி, பியாஸ், சட்லஜ். இதில் வந்து சிந்துவோட மிகப்பெரிய துணையாறு எதுன்னா சினாப். இந்த சட்லஜ் ரிவரில் தான் பக்ரா நகல் அணை இருக்குது. இதுதான் புவியீர்ப்பு அணைன்னு சொல்லி சொல்கிறோம். இதில் வந்து பாகிஸ்தானில் 3 ரிவரும் இந்தியாவில் 3 ரிவரும் பாயுது. பாகிஸ்தானில் வந்து சினாப், ஜீலம், இண்டஸ். அதே இந்தியாவில் வந்து பியாஸ், ராவி, சட்லஜ். ஜீலம் ரிவர் வந்து மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் இதுவும் ஒன்று. இது வந்து காஷ்மீர் பள்ளத்தாக்கின் தென்கிழக்கு பகுதியில் பீர்பாஞ்சல் தொடரில் உருவாகி ஸ்ரீநகர் மற்றும் உலர் ஏரி வழியாக பாகிஸ்தானை அடையுது. ஸ்ரீநகர் வந்து எந்த ரிவரில் இருக்குன்னா ஜீலம் ரிவரில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் நியூஸ் கம்பராமாயணம்
தேவாரத்தால் தமிழ் ஆர்வம் பெற்றவர் மா. அரங்கநாதன். மா. அரங்கநாதன் இலக்கிய விருது 2024. இது வந்து யார் யாருக்கு விருது கொடுத்துருக்காங்கன்னா, ஞானசுந்தரம், கு.வே. பாலசுப்ரமணியம் இவங்க 2 பேருக்கும் விருது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், தபால் வாக்குகள் தென் சென்னைக்கு அதிகம். இந்த தபால் வாக்குகள் வந்து அதிகபட்சமாக எந்த தொகுதியில் அதிகமாக வாக்கு வந்திருக்குன்னா, தென் சென்னை பக்கம் 5445 வாக்குகளும், குறைஞ்சபட்சமாக கன்னியாகுமரியில் வந்து 434 வாக்குகளும் அனுப்பப்பட்டிருக்கு. இந்த தபால் ஓட்டு யார் யார் போடலான்னா, பிடபிள்யூடி அதாவது ஹேண்டிகேப்ஸ் போடலாம். அப்புறம் எபோவ் 80 இயர்ஸ் மேலே இருக்கவங்க தபால் ஓட்டு போடலாம். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் வரை சந்திரயான் திட்டம் தொடரும். சந்திரயான் 3 இறங்கின இடம் பேர் வந்து சிவசக்தி முனை. அது எப்போனா ஆகஸ்ட் 23. அப்போதான் நேஷ்னல் ஸ்பேஸ் டேவை கொண்டாடுறோம் நம்ம. இந்த ககன்யான் மிஷன் வந்து விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டம் தான். இது வந்து அடுத்த ஆண்டு வந்து 2 முறை ஆளில்லா விண்கலத்தை விண்ணுக்கு அனுப்பி அது பரிசோதித்து அது வெற்றிகரமாக அமைஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் லாஸ்ட்டில் வந்து விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டம் வந்து செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. இது வந்து விண்வெளிக்கு 4 வீரர்களை அனுப்புறது செல்ல இருக்காங்கன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி நியூஸ்லேயே பார்த்தோம். அந்த 4 பேர் என்னன்னாக்க, பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர், அஜித் கிருஷ்ணன், அங்கத் பிரதாப், விங் கமாண்டர் சுபான்சி சுக்லா. இவங்க 4 பேர் தான் விண்வெளிக்கு செல்ல இருக்காங்க. இவங்க வந்து பூமியிலிருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் வந்து உள்ள சுற்றுப்பாதைக்கு அனுப்பி மறுபடியும் ரிட்டர்ன் அவங்க பூமி கொண்டு போகிற இருக்காங்க. 2040க்குள்ளே விண்வெளியில் வந்து விண்வெளி மையத்தை அமைக்க இலக்கு வச்சுருக்காங்க. டுடே நியூஸ்க்கான கொஷின், ஸ்ரீநகர் வந்து எந்த ரிவரில் இருக்குது? எங்கே தபால் ஓட்டு வந்து அதிகமாக பதிவாயிருக்கு?